டக்குன்னு பயம் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அவள் வந்து என்னை வச்சு அழைத்திட மாட்டான்னு தான் நினச்சேன். நான் அந்த ஷார்ட்ஸில் சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் என்னை வச்சு அழைத்திட மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் என்னை வச்சு சூப்பராக கட்டிருக்கேன். அவ்வளோ கிளியராக நான் ஓட்டிவிட மாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சா. இப்போ ட்ரிபிள்ஸ் வச்சு ஓட்டதா தெரியுமா? ட்ரிபிள்ஸ் நான் ஓரமாக நிப்பாட்டிட்டு வரேன். சரி, அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. நான் கிச்சனில் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணேன். கிச்சனில் போய் வெயிட் பண்ணுவேன். சரி, தாய் அமைதியாக இருங்க தாய். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தாய். கொஞ்சம் கிச்சன் வந்து அடங்குளமாக தான் இருக்கும், நீங்கள் கண்டுக்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்து வீடியோ காணது எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்து செய்ய போகிறோம். காய்ஸ், இப்போ வந்து என்ன சேலஞ்சு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன சேலஞ்சுனா, கிண்டர் ஜாயர் வந்து வாங்கியிருக்கோம்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணணும். சுச்சி இங்கே பாரு, கிண்டர் ஜாயர் வந்து ஓப்பன் பண்ணணும். சரியா? ஓப்பன் பண்ணி அதில் யாருக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் அதை வந்து காமிக்கணும். சரியா? ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆளாளுக்கு ஒரு கிண்டர் ஜாயர் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போவே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சுஜி ஸ்ரீ எந்திரி. இரு சுஜி. இல்லை இப்போ வந்து ஃபஸ்ட் சுஜி ஓப்பன் பண்ணுதாங்க. ஓப்பன் பண்ண முடியுதா? காய்ஸ் இருங்க, நான் உனக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வரேன். உனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ண முடியல வச்சு அப்படியே உள்ள ஆட்டி திருப்பி வந்து இப்படி எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னாலே முடியல காய்ஸ். பல்ல வச்சு தான் அவளே கடிக்கா பார்க்கலாம். காய்ஸ், முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் என்னோட மோட்டிவேஷன் எல்லாத்தையும் அதில் செலுத்தினா எல்லாமே வந்துடும். இதான் நீ அந்த பாதி ஓப்பன் ஆகிட்டல, பாதி வச்சு தொட இப்படி வந்துட்டு இப்போ வந்து நான் இதில் உனக்கு கிஃப்ட் இருக்குன்னு இதில் ஃபுட்டு, இதில் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு ஃபஸ்ட்டு. கிஃப்ட் இதான் இதான் கிஃப்ட். இப்படி பாரு, கிஃப்டான்னு கன்ஃபார்ம் தர. இங்கே ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. காய்ஸ், என்ன கிடைக்க போதுன்னு ஆவலாக இருக்குது. ஸோ ஒரு விசில் மட்டும் கொடுத்தாங்கன்னா எனக்கு சரியான காண்டு வந்துடும். காய்ஸ், உள்ள ஒன்றுமே இல்லை காய்ஸ். உண்மையிலையா? காய்ஸ், நான் வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இருக்குமான்னு தெரில. கீழே ஏதாட்டி விழுந்து கிடந்துருந்தா? கீழே விழுந்த சத்தம் கூட கேட்கலையப்பா. பட் இதில் வந்து டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது. சாப்பிடலாம் காய்ஸ். அவனுக்கு மட்டும் இப்போ எதுவுமே கிடைக்கலன்னா வச்சுக்கோங்க, நாங்கள் அவங்க கடையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம். கீழே விழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்க்கணும். காய்ஸ், வந்து ஃபுட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து கீழேயும் கண்ணில் இருக்கு போல். சரி, இப்போ சுஜி நான் வந்து பிற போய் சொல்லுவோன்னு கடைக்கு. நீங்கள் நெல் எங்கே கீழே கூட விழுந்துருக்கலாம். சரி, இப்போ நீ அதில் கூட சவுண்ட் வந்தது, நீ சொன்ன. சரி, இப்போ நீ ஓப்பன் பண்ணு. ஐயோ, ஓப்பன்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வேகமாக ஓப்பன் பண்ணுறதுல ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து என்னதுன்னா ஒரு பம்பரம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இது வந்து எல்லோ கலர் அந்த வீல் பம்பரம். இது சுற்றி விட்டா சுத்தம். சவுண்டெல்லாம் கேட்டதில்லை, நீ தான் பார்த்தல. எனக்கு சவுண்ட் கேட்ட மாதிரியே இல்லையே. கேட்டுச்சா? கேஸ் நல்லா சுற்றுது. எங்கள் அக்காவோட கிஃப்ட் வந்து பம்பரம். எங்கள் அக்கா வந்து விசில் கிடைக்கக்கூடாதுன்னா பம்பரம் கிடச்சிருக்கு. இந்தா ஒரு நிமிஷம் இருங்க, கீழே மட்டும் கீழே எங்கள் அக்கா வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த கிஃப்ட்ஸ் எதுவும் கீழே விழுந்துருக்கான்னு. இப்போ நான் வந்து பார்க்க போகிறேன். இது என் தம்பி வந்து இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா உம்முன்னு இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி, நீ இப்போ நான் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நீ இங்கே வா. இங்கே வந்துட்டா? சரி, இப்போ நான் வந்து
எனக்கே என்னடா கிடைக்கும்னு அவ்வளோ இருக்கு காய்ஸ். எனக்கு 2 ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான்னு கூட தெரியல. அவளோட கையை மட்டும் பாருங்களேன், என்னமா ஜோயா. கைஸ் நான் மெதுவாக தான் கைஸ் ஓப்பன் பண்ணுவேன், அப்போ தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக போவோம். கைஸ் உள்ளே வந்து நம்ம சொருகணும். கைஸ் திறக்க முடியல கைஸ். தானி அது திறக்கும் போது ஏதாட்டி கைஸ் இது வந்து கொஞ்சம் திறந்துருக்கு, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுட் இருக்குது, இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டாய்ஸ் இருக்குது. என்ன டாய்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். தானி சுஜித் குலரில் உனக்கு ஏதாட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா? காய்ஸ் எனக்கு வந்து ஒரு டெடி பியர் காய்ஸ், இது என்னன்னு கூட எனக்கு தெரியல, பட் வந்து இது திருப்பலாம் நினைச்சேன். சீப்பு மாதிரியே இருக்கு காய்ஸ். இது ஒரு நிமிஷம் போய் கேமரா பார்த்தீங்களா காய்ஸ், அது பக்கம் சீப் மாதிரியே இருக்குது. இதை வச்சு என்ன செய்யணும் தெரியல. அது வந்து இது பக்கம் ஸ்போக் மாதிரி இருக்குது, இதை பக்கம் அந்த பிளேட் மாதிரியே இருக்குது காய்ஸ். ஒரு தலை சோரியதுனா யூஸ் ஆகுமான்னு கூட தெரில. சரி காய்ஸ், இனியும் நம்ம பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கிவா பாய்.